கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ பாருங்கள், ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 3.11 12th 3rd சாப்டர் சாமி. எக்ஸாம்பிள் 3.11 அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ தட் கண்ணு நம்மளை நிரூபிக்க சொல்கிறான். த ஈக்குவேஷன் cannot be satisfied by any real value of x. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு ரியல் வேல்யூவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரியல் வேல்யூ இல்லை அப்படின்னா என்ன? இமேஜினரி வேல்யூ தான் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா கண்ணு? நமக்கு டிஸ்கிரிமினண்ட்டில் 3 கண்டிஷன் இருக்குது. ஒன்று ரியல் அண்டு ஈக்குவல், இன்னொன்று ரியல் அண்டு அன்ஈக்குவல், இன்னொன்று இமேஜினரி. அவனே கொடுத்துட்டான் பார். கேனாட் பி சாட்டிஸ்ஃபைடு எனி ரியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ ரியல் வேல்யூ இல்லைன்னா மற்ற 2 கண்டிஷனும் இருக்காது. அப்போ இமேஜினரியாக தான் இருக்கும். எப்போ இமேஜினரி வரும்? டிஸ்கிரிமினண்ட் வந்து மைனஸ் வந்தால் இமேஜினரி. அப்போ அவ்வளவுதான். நம்ம இதில் கண்டுபிடிக்கிறது டிஸ்கிரிமினண்ட் கண்டுபிடிச்சா போதும் தாங்க. இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிக்கிறோமா? அதில் ஏபிசி. ஏங்கிறது 2, பிங்கிறது -6, சிங்கிறது 7. இப்போ டிஸ்கிரிமினண்ட்டு தன்மை காட்டி தமிழில் அதனுடைய ஃபார்முலா டெல் ஈக்குவல் டு b² - 4ac தங்கம். அப்போ டெல் ஈக்குவல் டு -6 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏ வந்து 2, சி வந்து பாருங்கள் 7. அப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா சாமி? 6 6 ஆர் 36. இதெல்லாம் பெருக்குங்க. 4 2s ஆர் 8, 8 7s ஆர் 56. பெரிய நம்பருடைய குறி மைனஸ், கழித்து போட்டோம்னா 20. நெகட்டிவ் வந்துருச்சு. அப்போ டெல் <0, hence the roots are imaginary, not real. Hence the equation cannot be satisfied any real value of x. இவ்வளோதான். இது புரிஞ்சுதா சாமி? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.